ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை தொழில் முனைவோராக உயர்த்துவதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான முதலமைச்சரின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் CM Arise செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 440 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு 165 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டு இதுவரை 8639 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். அண்ணல் அம்பேத்கர் தொழில்கள் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 4948 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கு 420 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு உள்ளது. தூய்மை பணியில் ஈடுபடுவோருக்கு 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1112 வீடுகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 30,000 வீடுகள் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றிடும் நோக்கில் செயல்படுத்தப்படும் மானியத்துடன் கூடிய சுய தொழில் திட்டத்தின் கீழ் இதுவரை 10 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் 214 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,29,689 தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம் மதிப்பீடுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு 3,934 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலன் சமுதாயத்தின் அடித்தளத்தில் உள்ள மக்களின் உரிமைகளை நிலைநாட்டிடவும் சமூக நீதியை தொடர்ந்து பேணி காத்திடவும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபின வகுப்பினரின் கல்வி, சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியினை ஊக்குவிக்கவும் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 29,67,945 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்த மாணவர்களுக்கு பள்ளி படிப்பு மற்றும் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகையாக 1,317 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது. மேலும் 19,04,868 மாணவர்களுக்கு 919 கோடி ரூபாய் மதிப்பிலான மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு உள்ளன. இதன் மூலம் அம்மாணவர்கள் தொடர்ந்து கல்வி பயில்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு கல்வி கற்பதில் பாதுகாப்பான கட்டமைப்பை உருவாக்க கடந்த 5 ஆண்டுகளில் 31 சமூக நீதி விடுதிகள் கட்டுவதற்கு 206 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் பல்வேறு கடன் திட்டங்களின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 497 கோடி ரூபாய் 69,391 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பை சார்ந்த பயனாளிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் உதவியாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் மாணவர்கள் கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக 460 கோடி ரூபாயும், மாணவர் விடுதிகளின் அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக 78 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சிறுபான்மையினர் நலன் கடந்த 5 ஆண்டுகளில் 90,773 சிறுபான்மையின மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற்று பயனடைந்துள்ளனர். தொன்மையான பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கள் 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், பழமையான தேவாலயங்கள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் புனரமைக்கப்பட்டு உள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சிறுபான்மையின மாணவர்கள் கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக 16 கோடி ரூபாயும், தேவாலயங்கள் மற்றும் பள்ளிவாசல்களின் புனரமைப்புக்காக 20 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் மூலம் 2,597 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அண்மையில் உலமாக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதிய தொகை 3,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு உள்ளதுடன் கடந்த 5 ஆண்டுகளில் உலமாக்களின் ஓய்வூதியத்திற்காக 2.7 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ளும் பயணிகளின் வசதிக்காக 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் ஹஜ் இல்லம் கட்டும் பணிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 1,634 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கடந்த 5 ஆண்டுகளில் 12,931 திருக்கோவில்களில் 8,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 4,180 திருக்கோவில்களில் திருக்குட முழக்குகள் நடத்தப்பட்டுள்ளன. 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில்களை
புனரமைத்து பாதுகாத்திடும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் அரசு நிதி 425 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 84 திருக்கோவில்களில் திருக்குடமுழுக்குகள் நிறைவு பெற்றுள்ளன. மேலும் ஒருங்கிணைந்த பெருந்திட்ட வரைவின் கீழ் மாஸ்டர் பிளான் திருச்செந்தூர், சமயபுரம், பழனி உள்ளிட்ட 19 முக்கிய திருக்கோவில்களில் 1770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த அரசு பொறுப்பேற்ற பின் எடுக்கப்பட்ட தொடர் முயற்சிகள் காரணமாக 1048 திருக்கோயில்களுக்கு சொந்தமான 8363 கோடி ரூபாய் மதிப்பிலான 8111 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. இந்த அரசு பொறுப்பேற்ற பின் நவீன நில அளவை கருவிகளின் மூலம் 2,34,715 ஏக்கர் திருக்கோவில் நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு திருக்கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. போதிய நிதி வசதி இல்லாத 19,000 திருக்கோவில்களுக்கு வைப்பு நிதி ஏற்படுத்தப்பட்டு குருகால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை இத்திட்டத்திற்கு 335 கோடி ரூபாய் அரசு நிதியாக வழங்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் அர்ச்சகர்களுக்கு முதன்முறையாக மாதந்தோறும் 1,500 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருவதோடு அவர்களின் குழந்தைகளின் உயர்கல்விக்காக இதுவரை 1,500 மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித் தொகையாக தலா 10,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 5,000 ரூபாயாகவும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 2,500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படுவதுடன் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு குடும்ப நல நிதி 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு உள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் துக்காட்சி அருள்மிகு ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோயிலுக்கு மரபு சார்ந்த கட்டடக்கலையினை பாதுகாக்கும் பொருட்டு நவீன அறிவியல் உதவியுடன் பழமை மாறாமல் திருக்கோயிலை புனரமைத்ததற்காக கலாச்சாரிய பாரம்பரிய யுனெஸ்கோ ஏசியா பசிபிக் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா 2024 ஆண்டில் 30.68 கோடி உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் 11.6 லட்சம் பன்னாட்டு பயணிகள் வருகை என மொத்தம் 30.79 கோடி எண்ணிக்கையுடன் சுற்றுலாத்துறையில் நாட்டிலேயே தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. பொருளாதார வளர்ச்சியில் சுற்றுலாத்துறை அளிக்கக்கூடிய பெரும் பங்களிப்பை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு இத்துறையில் தனியார் துறை முதலீடுகளை ஈர்த்திடவும் வேலைவாய்ப்புகளை பெருக்கிடவும் புதிய சுற்றுலா கொள்கையை வெளியிட்டது. அண்மையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற உலகளாவிய சுற்றுலா மாநாட்டில் 22,794 கோடி ரூபாய் முதலீடு செய்திட 127 முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ மதிப்பு பயண உச்சி மாநாடு இந்த அரசின் பங்களிப்புடன் வெற்றிகரமாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் அதிகம் அறியப்படாத 22 சுற்றுலா தலங்களை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள புராதன நகரமான பூம்புகார் 24 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்திற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முதன் முதலாக மாமல்லபுரத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைத்து அதன் மூலமாக 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன சுற்றுலா உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார். இதற்கான நடவடிக்கைகள் விரைவில் தொடங்கப்படும். கன்னியாகுமரியில் கடற்கரை முகப்பு பகுதி மேம்பாட்டு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காகவும் நீலகிரி மாவட்டம் உள்ளாடாம், கோயம்புத்தூர் மாவட்டம் வேட்டைக்காரன்புதூர் ஆகியவை சிறந்த சுற்றுலா கிராமங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காகவும் ஒன்றிய அரசின் விருதுகள் 2023 ஆண்டில் பெறப்பட்டுள்ளன. கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவரின் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறை ஆகியவற்றை இணைக்கும் கண்ணாடி இலை பாலத்தினை கடந்த ஆண்டு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இக்கண்ணாடி இலை பாலத்தினால் கடந்த ஆண்டில் மட்டும் சுற்றுலா பயணிகளின் வருகை 43% அதிகரித்துள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சுற்றுலாத்துறைக்கு 1,394 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு பொருளாதார சமூக வேறுபாடு இன்றி மக்கள் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்பதே இந்த அரசின் தலையாய நோக்கமாகும். அதை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டின் அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் வரலாறு காணாத வகையில் நடப்பு குறுவை பருவத்தில் இதுவரை 14.89 லட்சம் மெட்ரிக் டன்னும் கடந்த 5 ஆண்டுகளில்
2,15,39,333 மெட்ரிக் டன்னும் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் உறுதியளித்தபடி கூட்டுறவுத்துறையின் மூலம் 12,359 கோடி ரூபாய் பயிர்க்கடனும் 4,889 கோடி ரூபாய் நகைக்கடனும் மற்றும் சுய உதவி குழுக்களின் கடன் 2,118 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்பட்டன. கடந்த 5 ஆண்டு காலத்தில் 69,087 கோடி ரூபாய் அளவிற்கு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் உச்சவரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 2,52,246 சுய உதவி குழுக்களுக்கு 16,648 கோடி ரூபாய் கடன் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தரமான மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கும் நோக்கில் முதல்வர் மருந்தகம் திட்டம் தொடங்கப்பட்டு இதுவரை 26 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் 45 லட்சம் பொதுமக்கள் பயனடைந்துள்ளனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மானியத்திற்காக 14,000 கோடி ரூபாய் உட்பட கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 17,068 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் மூலம் தொலைதூர பகுதியில் உள்ள விவசாயிகளின் கால்நடைகளுக்கு சிறப்பான கால்நடை மருத்துவ சேவை வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 57 கோடி ரூபாய் செலவில் 2,20,126 கிராம முகாம்களில் 45 லட்சம் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. கைவிடப்பட்ட மற்றும் அவதியுறும் கால்நடைகளின் உணவு தேவை, மருத்துவ உதவி, ஆம்புலன்ஸ் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டத்திற்கு இதுவரை 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் சமூக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மீன் வளங்களை சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் பாதுகாத்து பராமரிப்பதற்கு இந்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்விற்கு அதிகபட்ச முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிலையான செயல்திறன் மிக்க திட்டங்கள் மூலம் மாநிலத்தின் மீன்வளத்துறை வளர்ச்சி பெற்ற துறையாக திகழ்கிறது. இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டு மீட்க இயலாத நிலையில் உள்ள 309 விசைப்படகுகள் 51 நாட்டுப்படகுகளின் உரிமையாளர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 20 கோடி ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு மீனவ நல வாரியத்திலிருந்து இறந்த மற்றும் காணாமல் போன மீனவர்களின் குடும்பங்களுக்கு 18 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டு உள்ளது. மீனவர்களுக்கு மாற்று வாழ்வாதாரம் வழங்குவதற்காகவும் மீனவர்கள் தென்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல ஏதுவாகவும் சிறப்பு வாழ்வாதார தொகுப்பு திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிவித்தார்கள். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கச்சிமடம் பகுதியில் மீன்பிடி துறைமுகம் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், பாம்பன் பகுதியில் தூண்டின் விளைவு 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் குந்துக்கால் பகுதியில் மீன்பிடி இறங்குதளம் 148 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 356 கோடி ரூபாய் செலவில் மேற்கண்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 3,357 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 246 மின்வள உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கான பணிகள் செயல்பாட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் மீன்பிடிப்பு குறைவாள சிறப்பு நிவாரண உதவித்தொகை 6,000 ரூபாயாகவும், மீன்பிடி தடைக்காலத்தில் வழங்கப்படும் நிவாரண உதவித்தொகை 8,000 ரூபாயாகவும் இந்த ஆட்சி காலத்தில் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மீன்பிடிவு குறைவுகால நிவாரணத் தொகை, மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை மற்றும் கடல் மீனவர் மற்றும் மீனவ மகளிருக்கான சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டங்களின் கீழ் 1,659 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டு உள்ளது. பால்வளம் கிராமப்புற மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய பால்வளத்துறையின் வளர்ச்சிக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் தரமான பால் கிடைப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. பால் பண்ணைகள் நவீனமயமாக்கலுக்காக கடந்த 5 ஆண்டுகளில் 758 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையினை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியதன் மூலம் 3.7 லட்சம் பால் உற்பத்தியாளர்களும், விற்பனை விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்ததன் மூலம் நுகர்வோர்கள் ஆண்டொன்றுக்கு 270 கோடி ரூபாய் சேமிப்பும் பெற்று பயனடைந்து வருகின்றனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு
4435 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கைத்தறி மற்றும் துணிநூல். நலிவடைந்த கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதற்கான தேவையான மூலதன உதவியை வழங்கிடும் நோக்கத்தோடு கைத்தறி ஆதரவு திட்டம், விசைத்தறி தொழிலை மேம்படுத்திட விசைத்தறி நவீனமயமாக்கும் திட்டம், தொழில்நுட்ப ஜவுளித்துறையின் உற்பத்தியை ஊக்குவிக்க தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், கைவினைஞர்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்களை மின் வணிக முறை மூலம் உலக சந்தைகளுக்கு விரிவுபடுத்த கைவினை சந்தைப்படுத்துதல் இயக்கம் ஆகிய புதிய திட்டங்களை இந்த அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. நெசவாளர் முத்ரா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தமிழ்நாடு தொடர்ந்து முதன்மை மாநிலமாக திகழ்வதை இந்த அரசு உறுதி செய்துள்ளது. கைத்தறி ரகங்களின் ஏற்றுமதியினை அதிகரிக்கும் நோக்கிலும் நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரவும் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 புதிய கைத்தறி பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. பட்டுச்சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஆரணி பகுதியில் 5000 கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் டாக்டர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு கைத்தறி பட்டுப்பூங்கா 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 70,000 கைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா மின்சாரம் 2 மாதங்களுக்கு 300 அலகுகளாக 2023ஆம் ஆண்டு முதல் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 1,60,000 விசைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் விசைத்தறி நெசவாளர்களுக்கான விலையில்லா மின்சாரம் 2 மாதங்களுக்கு 1000 அலகுகள் வரை உயர்த்தியும் 1000 அலகுகளுக்கு மேல் மானிய விலையிலும் 2023ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. 28,108 கைத்தறி நெசவாளர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் முதியோர் ஓய்வூதியம் 2023ஆம் ஆண்டு முதல் மாதம் ஒன்றுக்கு 1,200 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 1.77 கோடி ஆண்கள் மற்றும் 1.77 கோடி பெண்கள் பயன்பெறும் வகையில் கைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர் வேலைவாய்ப்பும் வழங்கி வரும் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்த கடந்த 5 ஆண்டுகளில் 3021 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஜவுளி தொழிலில் முன்னணி வகிக்கும் தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப ஜவுளியின் ஒரு பிரிவான விளையாட்டு ஜவுளி ஆடைகளின் தரமான உற்பத்தியினை உறுதி செய்திடவும் அவற்றின் தரத்தினை பரிசோதிக்கவும் கோயம்புத்தூரில் உள்ள தென்னிந்திய ஜவுளி ஆராய்ச்சி கழகத்தில் சிட்ரா கோயம்புத்தூர் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன தரப்பரிசோதனை மையம் அட்வான்ஸ்ட் குவாலிட்டி டெஸ்டிங் லெபார்டரி ஒன்றை நிறுவவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 612 கோடி ரூபாய் உட்பட கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதத்துறைக்கு 1943 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மை கணிசமாக மேம்படுத்துவதன் ஒரு பகுதியாக மனைப்பிரிவு மற்றும் கட்டட விண்ணப்பங்களுக்கான திட்ட அனுமதிகளை எளிதாக பெறுவதற்கென ஒற்றைச்சாளர முறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 24,446 மனைப்பிரிவு விண்ணப்பங்களும் 9,002 கட்டட விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கிடவும் தடையின்மை சான்று NOC வழங்கும் 11 துறைகளும் ஒற்றைச்சாளர முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் சுயசான்றிதழ் திட்டத்தின் கீழ் கட்டட அனுமதியை எளிதாகவும் உடனடியாகவும் பெறும் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இதுவரை 1.7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். 3,500 சதுர அடி வரை மனைப்பரப்பில் கட்டப்படும் குடியிருப்புகளுக்கு பொருந்தும் இத்திட்டத்தின் மூலம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் மற்றும் நடுத்தர பிரிவினர் பெருமளவு பயன்பெற்று வருகின்றனர். கோயம்புத்தூர், மதுரை, ஓசூர் மற்றும் ராஜபாளையம் ஆகிய 4 நகரங்களுக்கான பெருந்திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சென்னையின் உயிர் நாடியாக நகர்ப்புற போக்குவரத்து விளங்குகிறது. கிளாம்பாக்கத்தில் தற்போது முழுமையாக செயல்பட்டு வரும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் தென் மாவட்டங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் கோயம்பேடு முனையத்தின் போக்குவரத்து நெரிசலையும் கணிசமாக குறைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மேற்கு நோக்கி செல்லும் பேருந்து போக்குவரத்திற்காக கூத்தம்பாக்கம் புறநகர் பேருந்து முனையம் விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இந்த முனையங்கள் பேருந்து இயக்கங்களை பரவலாக்கி பெருநகர பகுதி முழுவதும் சீரான போக்குவரத்தை உறுதி செய்யும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் பயனாளிகள் தாமாக வீடு கட்டுகள் திட்டத்தின் கீழ் வீடு ஒன்றுக்கு 2.1 லட்சம் ரூபாய் மானியத்தில் 2,21,212 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு உள்ள நிலையில் 43,309 வீடுகளுக்கான கட்டுமானப் பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. மேலும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மக்களுக்காக 58,811 அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமானப் பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில்
53,827 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. அடுக்குமாடி குடியிருப்புகளை மறுகட்டுமானம் செய்யும் திட்டத்தின் கீழ் 11,054 சிதிலமடைந்த குடியிருப்புகள் மறுகட்டுமானம் செய்யப்பட்டு உள்ளன. மேலும் 29,555 குடியிருப்புகளின் மறுகட்டுமான பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன.